அனைவருக்கும் வணக்கம். 6ஆம் வகுப்பு சமூக அறிவியல் முதல் பருவம் குடிமியல் முதல் பாடம் பன்முகத்தன்மையினை அறிவோம். கற்றல் நோக்கங்கள். பன்முகத்தன்மையோட பொருள் அறிதல், இந்தியாவில் காணப்படுற பன்முகத்தன்மையை புரிந்து கொள்ள, நம்மை சுற்றி இருப்பவர்களோட நலமான அணுகுமுறையை மேம்படுத்துதல், வழிபாட்டு நம்பிக்கை உள்ள வேறுபாடுகளை புரிந்து கொள்ளுதல், வேற்றுமையில் ஒற்றுமை என்பதை அறிந்து கொள்ளுதல். இதை பற்றி நம்ம இந்த பாடத்தின் மேலாக அறிந்து கொள்ள போகிறோம். பன்முகத்தன்மை அப்படின்னா என்னென்னா, நம்ம நாட்டில் பல்வேறு பகுதிகளில் வாழும் மக்கள் தங்கள் வாழ்க்கை முறைகளினால் வேறுபட்டு இருக்கிறார்கள். நாம் பல்வேறு வேறுபட்ட பின்புலன்கள், பண்பாடுகள், வழிபாட்டு முறைகளை சார்ந்து இருப்பினும் ஒற்றுமையாக நம்ம வாழ்கிறோம். இன்னும் புரியும்படி சொன்னால், நம்ம ஜாதி மொழி வேறுபாடு எல்லாமே இருந்தாலும் நம்ம இந்தியராக ஒன்றாக இணைகிறோம். இதைத்தான் நம்ம பன்முகத்தன்மை நம்ம சொல்கிறோம். இந்தியாவில் பன்முகத்தன்மை. இந்தியாவில் ஏறத்தாழ 5000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த நாகரிகத்தோட தாயகமாக நம்ம நாடு விளங்குது. இந்தியாவில் காணப்படுற பல்வேறு வளங்களால் ஈர்க்கப்பட்டு என்ன செய்கிறாங்க, பல நாட்டை சேர்ந்தவங்க படையெடுக்கிறாங்க, வணிகம் செய்ய வர்றாங்க. கடல் வழியாகவும் நிலத்தின் வாயிலாகவும் நம்ம இந்தியாவிற்கு என்ன செய்கிறாங்க, இடம்பெயர்ந்தாங்க. இந்தியாவில் ஒவ்வொரு இடமா இடம்பெயர்ந்தாங்க. இதில் திராவிடர்கள், நீக்ரோட்டக்கள், ஆரியர்கள், அல்பைன்கள், மங்கோலியர்கள் இவங்கெல்லாம் நவீன இனத்தவரோட ஒரு பகுதியாக உள்ளனர். இவங்க இந்தியாவில் பல்வேறு பகுதிகளுக்கு சென்று தங்குறாங்க. இவங்க இடம்பெயர்ந்தது தங்கியதை கடைசியில் இந்தியாவின் பன்முகத்தன்மையாக மேலோங்கி இருக்க காரணமாக அமையுது. அதாவது நில அமைப்பு மற்றும் வாழ்வியல் முறைகளோட பன்முகத்தன்மை, சமூக பன்முகத்தன்மை, சமய பன்முகத்தன்மை, மொழிசார் பன்முகத்தன்மை, பண்பாட்டு பன்முகத்தன்மை, இதெல்லாம் ஒவ்வொன்றாக நம்ம பார்க்கலாம். நில அமைப்புகள் மற்றும் வாழ்வியல் முறைகளில் பன்முகத்தன்மை அப்படின்னா, கண்டம் கண்டம் அப்படின்னா என்னென்னா மலை. அங்கே கண்டத்தில் மலைகள், பீடபூமிகள், சமவெளிகள், ஆறு, கடல் போன்ற பல இயற்கை கூறுகள் அது எல்லாம் அடங்கிய மிக பரந்த நிலப்பரப்பு தான் கண்டம்னு அழைக்கப்படுகிறது. இத்தனை இயற்கை கூறுகளையும் கண்டத்தில் என்னென்னலாம் ஆறுகள், மலைகள், இந்த பீடபூமிகள் இதெல்லாம் இருக்கிறது மாதிரி நம்ம இந்தியாவில் இந்த இயற்கை கூறுகள்லாம் இருக்கிறதுனால இந்தியாவை நம்ம என்ன சொல்கிறோம், துணை கண்டம்னு நம்ம அழைக்கிறோம். இங்கே பாருங்கள், பள்ளத்தாக்கு, மலைகள், சமவெளிகள், இந்த தீவு, பாலைவனம், கடற்கரை இதெல்லாம் நம்ம இந்தியாவில் இருக்குது. நாட்டில் பல்வேறு நில அமைப்புகளில் வாழும் மக்களின் மீது தாக்கம் ஏற்படுது. அதாவது கடலோர பகுதிகளில் வாழும் மக்கள் மீன்பிடி தொழில் செய்கிறாங்க. சமவெளிகளில் வாழும் மக்கள் என்ன செய்கிறாங்க, வேளாண்மை தொழில் செய்கிறாங்க. மலைப்பகுதிகளில் வாழ்கிறவங்க கால்நடை வளர்ப்பை செய்கிறாங்க. அதேமாதிரி மலைப்பகுதிகளில் நிலவும் காலனியானது காஃபி, தேயிலை போன்ற தோட்ட பயிர்கள் விளையிறதுக்கு உகந்ததாக இருக்குது அந்த காலநிலை. அடுத்து ஒரு பகுதியில் இருக்கிற ஒரு பகுதியின் தாவரங்கள், விலங்குகளோட வளம் என்பது அப்பகுதியில் நிலவும் இயற்கை மற்றும் காலநிலையை பொறுத்தே மாறுது. மேகாலயாவில் உள்ள மவுசின்ராம்ங்கு தான் அதிக மழை பொழிவு பெறக்கூடிய பகுதி. சரி, ராஜஸ்தானில் உள்ள ஜெய்சால்மருங்கிற பகுதி குறைந்த மழைப்பொழிவு பகுதி. அதிக மழைப்பொழிவு பகுதினா மவுசின்ராம், குறைந்த மழை பொழிவுனா ஜெய்சால்மர். இது ராஜஸ்தான், அது மேகாலயில் இருக்குது. அடுத்து சமூக பன்முகத்தன்மை. சமூகம் என்பது ஒரு பொது நலத்திற்காக மக்கள் இணைந்து வாழக்கூடிய இடம்தான் இந்த சமூகம். நமது சமுதாயங்கிறது விவசாயி, தொழிலாளர், கைவினைஞர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர், மாணாக்கர் எல்லாமே உள்ளடக்கியதான். இந்த மக்களோட மேம்பட்ட வாழ்க்கை முறைக்கு சமுதாயம் ஒன்று சார்ந்து உள்ளன. குடும்பம் மற்றும் சமூகம். ஒரு சமூகத்தோட அடிப்படை அழகுங்கிறது குடும்பம்தான். குடும்பம் என்பது 2 வகைப்படும். ஒன்று கூட்டு குடும்பம், 2வது தனி குடும்பம். பல குடும்பங்கள் சேர்ந்து இணக்கமான சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. பெரும்பாலும் குடியிருப்புகள் இணைந்த கிராமங்களாகவும்
பல கிராமங்கள் இணைந்தது நகரங்களாக இருக்கிறது. இந்த குடிநீர், உணவு, மின்சாரம், கல்வி, வீட்டு வசதி, இந்த இந்த தேவைகள் தான் மக்களை ஒன்றுபடுத்தி சமூகம் ஒரு நல்லிணக்கத்தோடு வாழ இதுதான் உதவுது. சமய பன்முகத்தன்மை. இந்தியாங்கிறது ஒரு மதசார்பற்ற நாடு. அனைத்து மதங்களும் சமமானதுன்னு நம்ம அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. மத விடுதலைங்கிறது நம்மளோட அடிப்படை உரிமை. இந்தியா பல மதங்களோட தாயகமாகவும் இருக்குது, பல மதங்களுக்கு புகலிடமாகவும் இருக்குது. என்னென்ன மதங்கள்னா இந்து, இஸ்லாமியம், கிறிஸ்துவம், சீக்கியம், புத்த மதம், ஜொராஸ்ட்ரிய மதம் போன்ற எண்ணற்ற மதங்கள் இந்தியாவில் தலை தோங்கி உள்ளன. இங்கே படத்தில் பார்த்தீங்களா, தோடர், இவங்க பழங்குடியின மக்கள். இது ஓணம், கிறிஸ்மஸ், மிலாடி நபி, தீபாவளி, பொங்கல், புத்த பூர்ணிமா, இதெல்லாம் ஒவ்வொரு மதங்கள் கொண்டாடப்படுற ஒரு பண்டிகை. இந்தியாவில் பல்வேறு விழாக்களோட தாயகம் பல்வேறு விழாக்களோட தாயமும் இந்தியாவாக விளங்குது. இந்தியாவில் பல்வேறு மதங்களை சார்ந்த மக்கள் என்ன செய்கிறாங்க, பல்வேறு விழாக்களை நாட்டின் பல பகுதிகளிலும் ஒன்றுபட்டு ஒற்றுமையாக கொண்டாடுறாங்க. இது இந்தியாவை உயர்ந்த பாரம்பரியம் மிக்க கலாச்சார நாடு என்பதை இதுதான் பறைசாற்றுகிறது. இப்போ உதாரணமாக பொங்கல், தீபாவளி, ஹோலி, விஜயதசமி, ஆயுத பூஜை, நவராத்திரி, துர்கா பூஜை, தசரா, விநாயக சதுர்த்தி, பூஹு, கும்பமேளா, ஓணம், மிலாது நபி, ரம்ஜான், கிறிஸ்மஸ், புத்த பூர்ணிமா, மகாவீர ஜெயந்தி, குருநானக் ஜெயந்தி, ரக்ஷாபந்தன், இதெல்லாம் இந்தியாவில் எல்லாருமே கொண்டாடுறாங்க. மொழிசார் பன்முகத்தன்மை. இந்தியாவோட 2001ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியா 122 முக்கிய மொழிகளும் 1599 பிற மொழிகளும் இருந்துச்சு. நம்மளுக்கு தெரியும், நம்ம மொழி குடும்பங்கிறது 4 வகைப்படும். அது இந்தோ ஆரியன், திராவிடன், ஆஸ்ட்ரோ ஆஸ்ட்ரிக், சீன திபெத்தின்கிற மொழி குடும்பம் 4 முக்கிய மொழி குடும்பம். இந்த தமிழ் மொழியானது இருக்கிறதே பழமையான திராவிட மொழியாகும். இந்தியாவில் பேசப்படுற 5 மொழிகள் 2001ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி முதல் 5 மொழிகள்னு பார்த்தா, இந்தி 41% முதலாவது பேசுகிறாங்க. ரெண்டாவது அதுக்கு அடுத்தபடியாக வங்காளம், அதாவது பெங்காலி மொழி 8% பேசுகிறாங்க. அடுத்து தான் தெலுங்கு, மூணாவது தெலுங்கு மொழி 7% பேசுகிறாங்க. மராத்தி மொழி 6% பேசுகிறாங்க. தமிழ் மொழி 5வது இடத்துல இருக்குது, இது 5% பேசுகிறாங்க. கிட்டத்தட்ட 6% பேசுகிறாங்க. வரலாற்று ரீதியாக இந்தியாவிற்கு வணிகம் செய்வதற்காண்டி வருகை தந்த போர்த்துகீசியர்கள், டச்சுக்காரர்கள், ஆங்கிலேயர், டேனியர், பிரெஞ்சுக்காரர்கள் இவங்கெல்லாம் இந்தியாவில் தங்கி 300 ஆண்டு காலம் நம்ம 300 ஆண்டு காலம், அதாவது இவங்க எல்லாமே ஆட்சி செஞ்சாங்க. அது குறிப்பிட்டு சொன்னோம்னா ஆங்கிலேயர் மட்டும் 300 ஆண்டுகள் ஆட்சி செஞ்சாங்க. 1947க்கு அப்புறம் நம்ம சுதந்திரம் அடைந்தோம். இருந்தாலும் ஆங்கில மொழியை நம்ம ஒரு முக்கிய மொழியாக பள்ளி, கல்லூரி இதில் பயிற்று மொழியாகவும் அலுவலக மொழியாகவும் நம்ம பயன்படுத்துகிறோம். அரசியலமைப்பு சட்டத்தின்படி 8வது அட்டவணையின்படி 22 மொழிகள் தான் அலுவலக மொழிகளாக அங்கீகரிக்கப்பட்டிருக்குது. 2004ஆம் ஆண்டு இந்திய அரசால் முதல் மொழியாக தமிழ் மொழி தான் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டிருக்குது. தற்போது 6 மொழி செம்மொழிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பண்பாடு பன்முகத்தன்மை. பண்பாடுங்கிற சொல்லு மக்களோட மொழி, உடை, உணவு முறை, சமூக பழக்க வழக்கம், இசை, கலை, கட்டிடக்கலை, பாரம்பரியம் இதெல்லாம் சேர்த்து தான் குறிக்கிறது இந்த பண்பாடு. ஒரு குறிப்பிட்ட மக்களோட பண்பாடு அவங்களோட சமூக நடத்தையிலையும் சமூக தொடர்புகளையும் வெளிப்படுத்துது. நம்மளோட கட்டிடக்கலை, இந்தியாவோட புகழ் வாய்ந்த கட்டிடக்கலைன்னு பார்த்திங்கன்னா பிரகதீஸ்வரர் கோயில், புனித தாமஸ் தேவாலயம் சென்னை, தாஜ்மஹால் ஆக்ரா, சாஞ்சி ஸ்தூபி, கந்தர்ய மகாதேவா கோயில், கோனார்க் சூரியனார் கோயில், தில்வாரா சமண கோயில், இதெல்லாம் வழிபாட்டை முக்கியமாக சொல்லுது. இது நம்மளோட பாரம்பரிய கட்டிடக்கலை இந்தியாவில் புகழ் வாய்ந்ததாக இருக்குது.
அதாவது இந்தியாவில் 29 மாநிலங்கள் இப்போ தற்போது 9 யூனியன் பிரதேசங்களாக மாறியிருக்கு. எல்லாமே ஒவ்வொரு மாநிலமும் அவற்றுக்கான உயர்ந்த மரபையும் நுண்ணிய கலையும் வெளிப்பாட்டு வடிவங்களையும் பெற்றிருக்குது. இந்தியாவில் புகழ்பெற்ற நடனங்கள். பண்டைய காலங்களில் நடனங்கிறது ஒரு வழிபாடு மற்றும் கொண்டாட்டத்திற்கான வழியாகவும் மகிழ்ச்சி மற்றும் நன்றி வெளிப்படுத்துவதற்கான பாவனையாகவும் கருதப்பட்டது. இந்திய நடனங்கள் மூலம் நமது உயர்ந்த பண்பாடை வெளிப்படுது. இந்திய தொல்லியல் துறை இதுவரை கண்டுபிடித்த கல்வெட்டு சான்றுகளில் 60% தமிழ்நாட்டில் இருந்து தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது எல்லாமே தமிழ் மொழியில் தான் எழுதப்பட்டிருக்கு. நம்மளுக்கெல்லாம் பெருமை. அப்போனா எந்த அளவுக்கு தமிழ் மொழி பழமைன்னு இந்த சான்று வழியில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இசையின் நடனம் ஒன்றாக இணைந்து தான் இந்தியாவோட பல்வேறு வகையான இசை வடிவங்கள் பின்பற்றப்படுகின்றன. இந்துஸ்தானி இசை, கர்நாடக இசை, தமிழ் செவ்வியல் இசை, நாட்டுப்புற இசை, லாவணி இசை மற்றும் கஜல் இசை, இதெல்லாம் இந்த இசை வடிவங்கள்லாம் பயன்படுத்தி ஏராளமான பாடல்கள் பல மொழிகளில் வந்திருக்குது. வேற்றுமையில் ஒற்றுமை. இந்தியா பன்முகத்தன்மை நிறைந்த நாடாக இருப்பினும் நாட்டுப்பற்று உணர்வால் நம்ம எல்லாருமே ஒன்றுபட்டு இருக்கிறோம். நம் நாட்டின் தேசிய கொடி, தேசிய கீதம், நமது தாய்நாட்டையும் அதற்கான நம்ம ஒன்றுபட்டு இருக்க வேண்டியதுக்கான முக்கியத்துவத்தையும் நம்மளுக்கு நினைவூட்டுது. சுதந்திர தினம், குடியரசு தினம், காந்தி ஜெயந்தி போன்ற நாட்களில் தேசிய விழாக்களாக நம் நாடு முழுவதும் மதம், மொழி சார்ந்து நம்ம ஒன்றாக கொண்டாடுறோம். நம்ம அனைவரும் ஒரே நாட்டினர் என்ற உணர்வையும் நாட்டுப்பற்றையும் இது உணர்த்துது. இந்தியா ஒரு பண்பாடு சமுதாயத்தை கொண்டுள்ளது. இந்தியாவோட பொதுவான நம்பிக்கைகள், பழக்க வழக்கங்கள், பண்பாட்டு மையங்கள் போன்றவற்றின் வாயிலாக நாம் அனைவரும் இந்தியர்கள் என்ற உணர்வால் ஒரு தேசத்தால் ஒன்றுபட்டு உள்ளோம். நம்ம விடுதலை போராட்டங்களும் இந்திய அரசியலமைப்பு சட்டமும் நம்ம இந்தியாவின் ஒற்றுமைக்கான ஒரு சான்றாக நிகழுது. இங்கே பார்த்திங்கன்னா படத்தில் ஒவ்வொரு மாநிலத்திலிருந்து அவங்களோட நடனத்துக்கு என்ன பேருன்னு அங்கே கொடுத்துருக்குறாங்க. வட இந்தியாவில் கதக் பிரபலம், அடுத்து அஸ்ஸாமில் சத்ரியா, மணிப்பூரில் மணிப்புரி நடனம், ஒடிசாவில் ஒடிசி நடனம், ஆந்திர பிரதேசத்தில் குச்சிப்புடி நடனம், தமிழ்நாட்டில் பரதநாட்டியம், கேரளாவில் கதகளி, கர்நாடகாவில் யக்ஷகானம். அடுத்து இந்திய நாட்டுப்புற நடனங்கள். நம்ம தமிழ்நாட்டு மாநிலத்தில் நிறைய நடனங்கள் இருக்குது. கரகாட்டம், ஒயிலாட்டம், கும்மி, தெருக்கூத்து, பொம்மலாட்டம், புலியாட்டம், கோலாட்டம், தப்பாட்டம், இந்த மாதிரி நிறைய நடனங்கள் இருக்குது. கேரளாவில் தெய்யம், மோகினி ஆட்டம் இருக்குது. பஞ்சாபில் பங்க்ரா, ஜம்மு அண்ட் காஷ்மீரில் தும்ஹல், குஜராத்தில் ஹார்பா தாண்டியா, ராஜஸ்தானில் ஹல்பேலியா, ஹூமர், உத்தரப்பிரதேசத்தில் ராசலீலா, அஸ்ஸாமில் பீஹு, இந்த மாதிரி பல நடனங்கள் ஒவ்வொரு மாநிலத்தில் ஆடுறாங்க. இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமைங்கிற இந்த வார்த்தை நம்ம முன்னாள் பாரத பிரதமரான ஜவஹர்லால் நேரு எழுதின டிஸ்கவரி ஆஃப் இந்தியா நூலிலிருந்து தான் இந்த வேற்றுமையில் ஒற்றுமை எடுத்திருக்கிறாங்க. இந்தியாவில் பல்வேறு இன மக்கள் காணப்படுவதால் இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என வரலாற்றாசிரியர் V.A. ஸ்மித் அவர்கள் கூறுகிறார்.